தமிழகத்துல அரசியல் கட்சி தலைவர்களுக்கே மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின், அவர் பாமக கட்சியை சார்ந்தவர், அலுவலகத்திலிருந்து வெளியில வரும் பொழுதே அவர் மீது குண்டு வீசியிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பி விட்டார். ஆனால் அவர் கூட இருந்தவங்க காயமடைந்திருப்பதாக செய்தி வருது. இப்போ சம்பந்தப்பட்ட ஸ்டாலின் அவர்களே நம்ம தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர் எஸ்பி இருக்கிறதாக கேள்விப்படுறோம். முழு தகவலை தெரிஞ்சுக்க. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டவனே உங்களுக்கு என்ன தோணுது? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கானது சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பாங்கிற இதுலதான் இருக்கு. மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் என்ன சம்பந்தமோ அதே அளவுக்கு தொடர்பு தான். நான் சர்வாதியாக மாறி இரும்பு கரம் கொண்டு யார் யாரெல்லாம் தமிழகத்தின் அமைதிக்காக எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் அடக்குவேன் அப்படின்னு வீரவசனம் பேசின டோப்பா அப்பாவை தான் நம்ம தேட வேண்டியதா இருக்கு. டோப்பா அப்பா ஃபாரின்ல இருந்தா கூட இங்க இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை, இந்த உளவுத்துறை மூலமா தகவல் வந்திருக்காதா? 3TV ஆபீஸ பல்வேறு கோணங்கள்ல நோட்டம் விடுறாங்க. எவனோ இந்திய நாட்டு மேல போர் தொடுத்து வா அப்படின்னு சொல்லி பேசின ஒரு மத வெறியனுக்கு ஆதரவாக பாலகௌதமன் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓமாமுலிவர் ஜெயராம எந்தெந்த யூடியூப் சேனல்ல என்னென்ன மாதிரி பேசுறாங்கிறத 2 மாசம் குந்தி ஆராயிறானுங்க. அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலையை செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு பிஜேபிக்காரன், அவனும் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்தவன், அவன் நம்ம டோப்பா அப்பா இன்ப சுற்றுலா போனதை பத்தி அவன் ஏதோ சோசியல் மீடியால கிண்டலா எழுதினான்னு பாஞ்சு அவனை போய் கைது செஞ்சிருக்காங்க நேத்தி. ஒரு மளிகை கிடையாது வச்சிருக்காரு. அதாவது இவங்களுடைய வீரத்தை யார்கிட்ட காமிக்கிறாங்க பாருங்க. எந்த அரசாங்க பதவியிலையும் இல்லாத பெரிய அளவுல ஒரு அரசியல் ரீதியா இன்னும் ஸ்ட்ராங் ஆகாத பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், இந்து முன்னணி தொண்டர்கள், இந்த மாதிரி ஒரு வல்னரபிள் டார்கெட்டை தான் இவங்க போய் இவங்களுடைய வீரம்லாம் அவ்வளவுதான். நிக்கிதா கூட இந்த அளவுக்கு வேகமா அரசு 250 கோடின்றாங்க. நிக்கிதாவை கூடன்றீங்க. 250 கோடி பணம் எவன் போட்டு பணம்? நாளைக்கு நாங்க அதெல்லாம் தேர்தல மக்களுக்கு 1000 2000 கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வர வேண்டாமா? மீண்டும் ஊழல் செய்ய வேண்டாமா? மீண்டும் பாஜக இந்து முன்னணி தொண்டர்கள் மீது பொய் கேஸ் போட வேண்டாமா? நாங்கள் ஃபாரின் போக வேண்டாமா? கார் ரேஸ் நடத்த வேண்டாமா? எவ்வளவு விஷயம் இருக்குங்க. என்னமோ நிக்கிதாவை கூடன்றீங்க. அது எவ்வளவு பெரிய வேல்யூ. அப்ப 250 கோடின்னு சொன்னவங்க மேலேயே அவங்க கேஸ் போடல. காவல்துறை அவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு டு ப்ளீஸ் தர் பாசஸ், அது காக்கி சட்ட பாசா இல்லைன்னா திராவிட மாடல் பாசா, அதுதான் முக்கியமான கேள்வி. இதுல மாயாவரம் கும்போணம் மெயின் ரோட்ல தான் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள போனாதான் உங்களுக்கு அந்த ஆபீஸ் இருக்கும். ஒரு முன்னாடி என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸுக்கும் இதுக்கும் ஒரு 150-200 மீட்டர் கேப். ஒரு பெரிய சந்து மாதிரி இல்ல, அகலமான ஒரு சந்துன்னே சொல்ல முடியாது. முன்னாடி நிறைய ஸ்பேஷியஸா ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இடம். அந்த இடத்துல 10 பேர் கும்பலா சேர்ந்து வந்து நாட்டு வெடிகுண்டையோ நாட்டு கண்ட்ரி பாம்பு நினைக்கிறேன் அதை வீசிருக்காங்க. அதை வீசும் போது அவர் ஜஸ்ட் ஒரு நேரோலி மிச்சர், ஒரு 100 அதிகபட்சம் 1 இன்ச்சில் அவர் தப்பிச்சிட்டாரு. பாதிக்கப்பட்டது அவருடைய டிரைவரும் ஒரு பாமக கட்சிக்காரரும் தான். அவங்களுக்கு மேல இது விழுந்து தஞ்சாவூர் கும்போணம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இப்ப மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் போயிட்டாங்களா இல்ல கும்போணத்துல இருக்காங்களான்னு தெரியல. இந்த ஸ்டாலின் அவரோட தம்பி ராஜான்னு ஒருத்தர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வக்கீலா இருந்தாரு. ஒரு எமர்ஜிங் வக்கீலா இருந்தவர் ஒரு 15 வருஷம் முன்னாடி அவர் படுகொலை செய்யப்பட்டார். 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம். நான் இப்ப திருடமருதூர்ல இருந்தேன். இன்னைக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல வேற ஏதாவது கம்யூனல் ரீதியான பிரச்சனைகளா? இல்லைன்னா ஹயர்டு ஹூலிகன்ஸா? எப்படியா இருந்தாலும் ஒரு என்டிஏல 2024 பாராளுமன்ற தேர்தலில்
இதுக்கு கண்டெஸ்ட் பண்ணவர், பார்லிமெண்ட் கண்டெஸ்ட் பண்ணவர், இதுக்கு கும்போணம் பார்லிமெண்ட்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணவர். பாபநாசம் பக்கத்துல எது இருக்கு பாருங்க, நம்ம இந்த வேத பாடசாலை நடத்துறாரு களஞ்சேரி சீதாராம கணபாடிகள். அவரு திமுக காரன் ஜனநாயக முறைப்படி அவரை தாக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஜனநாயக முறைப்படி, அவங்க எப்பேற்பட்ட இடம், நீங்களும் அடிப்படையில் ஒரு கிராமத்தான், அந்த வாக்காங்கரை தாண்டி நீங்க ரோடு பக்கம் போனீங்கன்னா, அந்த லைன்கரை பக்கம் போனீங்கன்னா, ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல டாய்லெட் போகிறவங்க, இவரு அந்த வழியா வாக்கிங் போறவர், தினசரி காலையில இவர் போறவரை அங்கவஸ்திரம் வேற போட்டு, பெரிய அந்த 16 வேஷ்டி கட்டுறதுனால அந்த அங்கவஸ்திரம் போட்டு போனவரை வாயை புத்தி எங்க எடுத்துட்டு போய் அடிக்கிறானுங்க, அங்க டாய்லெட் போய் வச்சிருக்காங்க பாருங்க, அதுல போட்டு பெரட்டி அடிச்சிருக்கானுங்க அந்த திமுக உடன்பிறப்புகள். அந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியா செயல்படக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு முன்னின்று சீதாராம கணபாடிகள் பக்கம் நின்று ஒரு பாவம், ஒரு ஏழை ஐயரை போட்டு ஏண்டா அப்படி அடிக்கிறீங்கன்னு போராட்டம் அறிவிச்சு அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி ஃபாலோ அப் ஆக்ஷன்ல இருந்தவரும் மா.க. ஸ்டாலின். மக்களின் நன்மதிப்பை பெற்று ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக உயர்ந்தவர் அருமை சகோதரர் மா.க. ஸ்டாலின். என்னுடைய இனிய நண்பர் அருமை அண்ணன் ஜெயவீர பாண்டியனுக்கு மிக நெருக்கமானவர், அவருக்கும் நெருக்கமானவர். இதுல அவர் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதுக்குள்ள நம்ம போகலாம், அது பாமகவோட பிரச்சனை, அது அவங்க கட்சி பிரச்சனை, அதை பத்தி நாம ஏன்னா அது அப்பா பையன் என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, நாளைக்கு காத்தால கூட ஒண்ணு சேரலாம், ராத்திரியை கூட ஒண்ணு சேரலாம். ஆனால் தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க சொன்னபடி நம்ம ஸ்டாலின் அவங்கள்ட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்ததுனால அவங்க கூட இருந்த ஒரு உதவியாளர் ஒருத்தர் தான் நமக்கு எடுத்து அடிப்படையான சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். மேலதிக விவரங்களை நம்ம கேட்டு நம்ம ஃபாலோ அப் ஆக்ஷன் ஆகுனா நம்ம அடுத்த இதுல பேசலாம். ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இத்தனைக்கும் ஹைலி இன்ஃபுளுன்ஷியல் பர்சனாலிட்டி ஒரு மா.க. ஸ்டாலின், சமுதாய அடிப்படையிலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அந்த பகுதியில இருக்கக்கூடியவருக்கே இந்த அளவுக்குன்னா பாருங்க, அடுத்த நிமிஷம் சாலை மறியல் பண்றாங்க மா.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள், பாமக சார்ந்தவர்கள் ஒரு 100-200 பேர் சடசடன்னு ரோடுக்கு வந்துடுறாங்க. இது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகுங்கிறது இந்த தத்திய அரசாங்கத்திற்கு காதில் விழுமா, இந்த அரசாங்கம் திருந்துமா, அதுதான் $1 மில்லியன் கொஸ்டின்.